அனைவருக்கும் வணக்கம். இது என்ன பையனா, இதுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். இது ஒரு எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பொருள் இதுல இருக்கு. இந்த பொருள்னு சொல்றதை விட நம்ம உயிர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சகோதரிகள். அதுல ஒரு சிலர் ரொம்ப பயந்து போய் சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ பயபக்தியோட இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பயம் யாரால வருது, எதனால வருது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். பயம் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமா வரக்கூடிய, நம்ம கடவுள் மேல வரக்கூடிய ஒரு பயமா இருக்குமே தவிர, மற்றவங்க சொல்ற விஷயங்களை பார்த்து நம்ம பயந்து கடவுளை வணங்குறதுல கூட சில விஷயங்களை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படிங்கிறது சில நேரங்கள்ல நமக்கே அது இடையூறா அமையும். ஸோ அதனால உங்களுக்கு மனசுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த பொக்கிஷத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமி சிலைகள், சாமி படங்கள் இதெல்லாம் வீட்டில் நமக்கு உடஞ்சு போகுது, இல்லை நம்ம ரொம்ப நேசிச்ச ஒரு பொருள் உடையுதுனாலே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நான் பெருமாள் சிலை ரொம்ப அலங்காரம் பண்ணுவேன், ஆராதனை பண்ணுவேன். ஆனா அன்னைக்கு நான் எடுத்து வழிபாடு செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. கீழே உடஞ்சி சக்கரம் கையில இருக்க சங்கு சக்கரத்துல சக்கரம் பெருமாளுடைய உடைந்து போட்டது. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு பதில் என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்லணும் இல்லையா, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், பிடித்தமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னா, பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது வச்சிருந்த முருகன் சிலை. எனக்கு மலேசியால இருந்து வந்த கிஃப்ட். எங்க அத்தையோட அக்கா, அவங்க பெரிய அத்தை பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு இவங்களை வச்சுதான் நான் சஷ்டி விரதம் இருந்தேன். சஷ்டிக்கு அபிஷேகம் பண்ணேன். யோகி அதுக்கப்புறம் தான் பிறந்தாரு. ஏன்னா ரொம்ப சென்டிமெண்டான ஒரு முருகர் இவர். ஸோ இவரை வச்சு நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த கால் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாதம் இந்த இதுல ஒட்டி அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ இது எப்ப அப்படின்னா, நான் பூஜை பண்றதுக்காக கிளீன் பண்ணும்போது நான் மேல டேபிள் மேல வச்சிருந்தேன். எப்படியோ கை தவறி கூட இல்லை, தானாவே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ இது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்னு இது மாதிரி முருகன் மேல அன்பு இருக்கவங்க, அந்த கடவுள் மேல அன்பு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. ஆனா முருகன் கிட்ட நான் ஒன்னேதான் சொன்னேன். ஸோ இந்த சிலை இந்த எதுலையுமே நீ இருக்கன்னு நான் நம்புறதை விட எனக்குள்ள நீ இருக்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நீ உடஞ்சிட்ட, ஆனா உன்னை திரும்ப நான் வாங்க போறது இல்லை. எப்படியாவது நீ என் வீட்டுக்கு எப்படி வரணுமோ, எந்த ரூபத்துல நீ வரப்போறியோ அந்த ரூபத்துல நீ வரணும் அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட ஒரு டீலிங்கே பேசியிருக்கேன். ஸோ நானா உன்னை திரும்ப சிலையா வாங்க போறது இல்லை. நீ யார் மூலமாவது இல்ல எது மூலமாவது எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவ, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு தண்டனையா கூட நான் வச்சுக்கிட்டேன். ஸோ முருகன் சிலை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, காசு இருந்தா வாங்கிடலாம். ஆனா இவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு யார் மூலமாவது ஒரு அன்பளிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டியிருக்கேன். ஸோ இது நான் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நிறைய சகோதரிகள் இதனால பயப்படுறீங்க, சிலை உடஞ்சா என்னன்னு. இதை நிறைய பேர் நான் ஒட்டி வச்சு பூஜை ரூம்ல வச்சிருந்தேன். ஆனா உடஞ்ச சிலையை பூஜை ரூம்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் இவங்களை அந்த மஞ்சள் துணியில அப்படியே அழகா வச்சு பீரோல வச்சுட்டேன். இவர் எனக்கு ஆத்துல போடவோ குளத்துல போடவோ கோவில்ல கொண்டு போய் வைக்கவோ மனசு இல்லை. இவ்வளவு நாளா பூஜை பண்ண ஒரு முருகர், என் கூடவே இருக்கிற ஒரு முருகர் பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை பண்ணவரை என்னால கொண்டு போய் அவ்வளவு ஈஸியா வெளியே போட முடியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல முடியாம போயிட்டாலோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துச்சுனாலோ நம்ம போய் உடனே போய் வெளியே வீசிட மாட்டோம். அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி அவங்க திரும்ப நம்ம கிட்ட சரியாகிற வரைக்கும் நம்ம அவங்கள பாத்துக்கணும், நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிதான் நான் இன்னமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் செவ்வாய்க்கிழமை வேண்டும் போது நீ சீக்கிரம் என்னை தேடி வரணும்னு சொல்லிதான் நான் வேண்டுவேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு பக்தியா இருக்கணும். இதுல உடஞ்சு போச்சு, நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இவ்வளவு நாள வழிபட்ட ஒரு விஷயம், அந்த விஷயத்தினால நமக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர அவங்களால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. இந்த மாதிரி உடஞ்சு போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு எச்சரிக்கையா இருங்க, ஒரு அறிகுறி தான் சொல்லுவாங்களே தவிர அது நான் வாங்கிக்கிறேன், உனக்காக நான் அடிபடுறேன், அதுக்கு முன்னாடி நீ இது உணர்த்துறேன், நீ ஜாக்கிரதையா இரு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர
அந்த அடியை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இறைவன் அந்த அடியை வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இந்த விஷயத்துக்கு. அடுத்து வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நம்ம இப்ப கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்தணுமா இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல வந்து விளக்கு ஏத்தணுமான்னு. எப்பவுமே வந்து நம்ம வெளியே போறோம் அப்படின்னா வீட்டுல முதல்ல விளக்கு ஏத்திட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் விளக்கு ஏத்தணும். வீட்டுல இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம வந்து நல்லபடியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து நம்ம கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிடுவேன். அதாவது கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி அந்த அரை மணி நேரம் விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே நான் வந்து காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிடுவேன். கிளம்புற நேரத்துல அதை வந்து குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டை சாத்திட்டு போயிடுவேன். ஏன்னா விளக்கு எரிய வச்சு நம்ம வந்து வீட்டை பூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நமக்கு எங்க கோவிலுக்கு போனாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு அதை வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குளிர வச்சுட்டு எல்லாமே வந்து கேஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கா சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காமான்னு பார்த்துட்டு போறது ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, வீட்டுல வந்து பூஜை பண்ணவே முடியல, ஏன் அப்படின்னா நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கோம். அதாவது ஒரே ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் தான் இருக்கு. காலையில எழுந்திரிச்சு நான் குளிக்கும் போது ஸ்டோர் மாதிரி இருக்கு எங்க ஏரியால, நாங்க இருக்கிற வீடு. அதுல வந்து நான் வந்து எந்திரிச்சு நான் குளிக்கும் போது காலையில வந்து சவுண்டு கேட்குது, கொலுசு சவுண்டு கேட்குது, குளிக்கிற சவுண்டு கேட்குது. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நீ வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு ஏத்துறேன்னு சொல்லி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியல. அதுக்காகவாவது அந்த முருகன் வந்து எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து அந்த முருகப்பெருமான அருளோட நிச்சயமா வந்து அவங்களுக்கு நல்லபடியா வீடு கிடைக்கணும். நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு பூஜை பண்றதுக்காகவே வீடு வேணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க விளக்கேற்றுற தீபம் வந்து வீணாகாது. நீங்க வந்து அப்படி வந்து குளிக்கிற மாதிரி இல்ல, சூழ்நிலை இல்ல, ரொம்ப வந்து சத்தம் கேட்குது அப்படின்னா நீங்க வந்து முகம் கைகால் மட்டும் கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே அமைதியா வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு தீபம் வைத்துட்டு அமைதியா இருங்க. ஏன்னா மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது சில பேரால பொறுத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து செஞ்சு நல்லாயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பொறாம குணத்துல கூட சில பேர் பேசுவாங்க. சரி அவங்க செய்யறாங்க அடுத்து நம்மளும் இது மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லி சில பேர் செய்யறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் என்னன்னா இவ நல்லா இருந்துருவாளோ அப்படிங்கிற எண்ணத்துல அந்த வந்து வயிற்றுச்சல்லே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அதனால தெய்வத்தை நம்புங்க. உங்களால வந்து காலையில வந்து விளக்கேற்ற முடியல, இந்த மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னா சாயங்காலம் அந்தி சாயிற நேரத்துக்கு முன்னாடி 5:45 மணிக்குள்ள நீங்க வந்து விளக்கு வந்து ஏத்துங்க, ரொம்பவே வந்து நல்லது. 5:45 to 6 வந்து விளக்கு ஏத்துறதும் நல்லது. பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வந்து முகம் கைகள் கழுவிட்டு சும்மா வீட்லயே ஒரு ஹால்ல ஒரு அகல் விளக்கு டெய்லியுமே வச்சுக்கோங்க. பூஜை ரூமுக்கு போவாட்டியும் ஒரே ஒரு ஹால்ல நடுவுல உட்காந்து நீங்க வந்து விளக்கேற்றி அந்த விளக்கு கிட்ட நீங்க பேசுங்க, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். அப்புறம் ஒரு சகோதரி நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் எப்படி வந்து அந்த சகோதரிக்கு பெருமாள் சிலை உடஞ்சிச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சாமி போட்டோ வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுற நேரத்துல வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, அதனால விளக்கே வந்து ஏத்தலை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை முன்னாடியே வந்து இறைவன் வந்து வாங்கிக்குவாங்க. அது மாதிரி இப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு பூ வைக்கிறோம் சாமி கிட்ட, அது வந்து கீழே உழுவுது அப்படின்னா என்ன சொல்றோம், நல்ல சகனம்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு நல்லது நடக்க போறதுக்கான அறிகுறி நம்ம வேண்டுதலை வந்து ஏத்துக்கிறாங்கன்னு. அதே மாதிரி ஒரு தேங்காய் அழுகி போகுது, இல்ல வந்து கண்ணாடி வந்து உடையுது, அந்த சாமி போட்டா வந்து நம்ம கீழே வந்து விரிசல் விழுது அப்படின்னா அது வந்து உனக்கு வரப்போற ஆபத்தை வந்து குறிக்குது, எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு வந்து கடவுள் நம்ம கிட்ட சொல்றதான் நான் நினைச்சுக்குவேன். ஸோ அதை வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு வேற கண்ணாடி மாத்தி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இல்லையா, தீபாவளி அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நிறைய விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டேன். இன்னமும் வாராகி அம்மன் படத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெல்ட்டா இருக்கும் அந்த ஃப்ரேம். அது எதனாலன்னா விளக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் இங்கிட்டு இருக்கும், வாராகி அம்மன் நம்ம இதுல இங்க இருக்கும். ஸோ அதுல வந்து கீழே விளக்கேற்றும் போது விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சதுனால அந்த இது வந்து மெல்ட் ஆகி சமயபுரம் மாரியம்மன் போட்டோ அடியில வந்து அப்படியே தீப்பிடிச்சு அப்படியே உருகி இருக்கு. இந்த சைடு வாராகி அம்மனும் இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா போட்டோ ஃப்ரேம் உள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிருக்கும். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, ரொம்ப மனசங்கடமா இருந்துச்சு. அடுத்த முறை சமயபுரம் போகும்போது அந்த போட்டோவை எடுத்துட்டு வேற ஒரு புது போட்டோவா வேப்பிலைக்காரி மஞ்சள் பாவாடையில அழகா வந்து அமர்த்திட்டேன். இப்ப சந்தோஷமா வந்து நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாராகி அம்மன் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஃப்ரேம் மட்டும் தான் லைட்டா மெல்ட் ஆயிருந்துச்சு, அவங்களுக்கும் வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால வந்து ஒன்றும் தவறு கிடையாது. நமக்கு வந்து சில திருஷ்டிகள் இருந்தாலோ சில சங்கடங்கள் இருந்தாலோ சில எதிர்மறையான பார்வைகள் அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை வந்து பாதிச்சாலோ அந்த கடவுள் வந்து அதை வாங்கிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த எந்த ஒரு நமக்கு சந்தேகமும் வராது, கடவுள் மேல ரொம்ப பயமும் வராது, ஆன்மீகத்து மேல நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனும் வந்து இருக்காது. ஸோ அதனால அதை வந்து நான் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, விளக்கு பூஜை பண்ணி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சண்டை 2 வாரமா, அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்காருக்கு வேலை போற சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திருவிளக்கு பூஜை பண்றது அவ்வளவு நல்லது, அவ்வளவு மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைந்தது, நமக்கு நல்லது மட்டுமே நிகழ்த்தக்கூடியது. ஆனா அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விளக்கு பூஜை வந்து பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அது செட் ஆகாது, எல்லாருக்கும் நல்லது நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க வந்து இதை கேட்கும் போது உங்களோட பதில் இதுல என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. இருளை அகற்றுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கோட வேலை, வெளிச்சத்தை கொடுக்கறதான் வேலை. அந்த இருளை வந்து நீங்கணும் அப்படின்னா, இருள் வந்து ஃபுல்லா இருக்கு, ஒரே ஒரு தீபம் வந்து எரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த சுத்தி மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சுடர் எரியதான் அந்த ரூமுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய வந்து கெட்ட வினைகள் இதெல்லாம் குறையிறது தான் அந்த இருட்டு. அந்த இருடு அகலணும்னா நம்ம வெளிச்சத்தை வந்து கொண்டு வரணும்னா தீபம் தான் வந்து சரியான வழி. தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. குத்துவிளக்கு பூஜை பண்றது ரொம்ப அருமையான விஷயம். மாசத்துல ஒரு தடவையாவது வெள்ளிக்கிழமை நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதை வந்து ஏன் வந்து இப்படி பயமுறுத்துறாங்கன்னு தெரியல. அந்த மூக்குத்தி அம்மன் படத்துல அவங்க சொன்ன மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா, பயத்துல சாமி கும்பிடாதீங்க, பக்தியில சாமி கும்பிடுங்கன்னு. இவங்க இதை சொல்றாங்க, இந்த பொருள் வச்சாதான் நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பூஜை ரூம் நீங்க பாத்திருப்பீங்க. எந்த ஒரு ஆர்டிபிஷியலான பொருளோ இல்ல ஆடம்பரமான பொருளோ இருக்காது. சாமி போட்டோ வேணா நிறைய இருக்கும், அதெல்லாம் பாதி கிஃப்டா வந்தது வேற. அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்குன்னு சில சென்டிமெண்டான விஷயங்கள் இருக்கும். அதை கூட நான் இதை வச்சாதான் நல்லதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி மண்ணகல் விளக்கு தான் நான் ஏத்துறேன். ஸோ இதனால வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பக்தி எப்படின்னு நம்ம கடவுளுக்கு தெரிஞ்சா போதும், நமக்கு தெரிஞ்சா போதும். அது மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை அடுத்தவங்க மேல திணிக்கவும் கூடாது. இப்ப நான் வந்து எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு உங்க கிளாஸ் எடுத்தா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்க மாட்டீங்க, என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நான் இப்படி கும்பிடுறேன், எனக்கு நல்லது நடக்குது, நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். அதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். இந்த பொருளை வைங்க, அந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யார் மேலையும் எதையும் வந்து திணிக்க கூடாது. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு பூஜை பண்றது, திருவிளக்கு பூஜை பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதை வந்து யாரும் வந்து தப்பா வந்து சொல்லாதீங்க, அது வந்து அவங்களுடைய விருப்பம். எனக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை முதல் வருஷம் பண்ணும்போது வீட்டுல சரியான சண்டை. தீபாவளி அன்னைக்கு நான் பண்ணும்போது புது ட்ரெஸ் கூட நாங்க போடாம ரொம்ப சண்டை, அதாவது ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரீம் சண்டை. அந்த நேரத்துல இந்த பூஜை செஞ்சு இப்படி ஆகுதுன்னு சொல்லி அந்த லட்சுமி குபேர பூஜையை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுப்புல நான் வந்து செஞ்சேன். இவ்வளவு கடுப்பா வந்து என்னை வந்து பூஜை பண்ணுமா அப்படிங்கிற லெவலுக்கு வெறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் லட்சுமி குபேர பூஜைனாலே எனக்கு பயம் வரும். ஆனாலும் இல்ல, இது வந்து ஒரு சோதனை காலம், இதுக்கு நம்ம பூஜைக்கும் இந்த சண்டைக்கும் சம்பந்தம் இல்லை, இது வந்து நம்ம நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் இந்த பூஜை நம்ம எடுத்து செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் தொடர்ந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் பண்ண மிராக்கள்லாம் அதிகம். ஸோ நம்ம என்ன பண்றோம், பாதி குழிய தோண்டிடுறோம். இப்ப பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துனாங்க, அந்த போட்டோ கீழே விழுந்தோடனே பயந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் அந்த விளக்கை ஏத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த திருவிளக்கு பூஜையும் அப்படிதான். அவங்க ஸ்டார்ட் பண்ணி நடந்திருப்பாங்க, அந்த கர்மா குறைஞ்சு நல்லது நடக்கிற நேரத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த விளக்கு பூஜையை நம்ம நிப்பாட்டிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்க மனசுக்கு எது சரின்னு படுது, விளக்கு பூஜை பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா அது செய்யுங்க. நீங்க முடிவு பண்ணல வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்களா முடிவு இருக்கணும். மத்தவங்க நம்ம மேல திணிக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பக்திங்கிறது நம்ம கிட்ட தானா வரக்கூடியது. மத்தவங்க வந்து அதை வந்து எந்த விதத்திலையும் திணிக்க கூடாது. இதை செய் அதை செய்யாதுன்னு சொல்லி, இந்த பொருளை வைக்காதுன்னு சொல்லி யாருமே வந்து நம்மள வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது. அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா சாமி கும்பிடும். அப்புறம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, பிரசாதம் வந்து நிவேதனம் வைக்கிறோம் இல்லையா சாமிக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் தனித்தனியா வைக்கணுமா இல்ல ஒரே பிரசாதமா வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல நார்மல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு, எங்க பக்கத்துல இருக்க கோவில்ல அப்படிதான் பண்ணுவாங்க, நாகமணி கோவிலையும் அப்படிதான் நான் பாத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல அவங்க வந்து பொங்கலோ இல்ல வந்து என்ன புளியோதரையோ எது வைக்கிறாங்களோ அதை வந்து எல்லா சாமிக்கும் ஒரே பாத்திரம், எல்லா சாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து நீர் விளவுவாங்க கொண்டு போய். அதே மாதிரிதான் மகாசக்தி கோவிலையும். இதே ரொம்ப விசேஷம், ரொம்ப வந்து பௌர்ணமி பூஜை பண்றாங்க, எல்லா சாமிக்கும் வந்து வஸ்திரம் மாத்துறாங்க, மாலை போடுறாங்க, திருவிழா அப்படின்னா எல்லா சாமி கிட்டையும் தனித்தனியா இலை வச்சு போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி நீங்க வந்து பூஜை பண்றீங்க, செவ்வாய் வெள்ளி பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிண்ணியில நார்மலா ஒரு பிரசாதம் வச்சு நீங்க நிவேதனம் பண்ணலாம். இல்ல இலை போட்டு பொதுவா எல்லா சாமிக்கும் நிவேதனம் பண்ணலாம். ஒரு ஸ்பெஷல் டே வருது, இப்ப கிருத்திகை வரப்போகுது, அடுத்து ஆடிப்பூரம் வருது, அடுத்து வரலட்சுமி நோம்பு வருது அப்படின்னா குலதெய்வத்துக்கு தனியா ஒரு கிண்ணிலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தனியா ஒரு கிண்ணிலையும் தனியா வந்து இப்ப வரலட்சுமி பூஜைனா லட்சுமி தாயார் வச்சிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு தனியா ஒரு இலையிலையும் வந்து நீங்க போட்டு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்யலாம். ஆனா நம்ம அடிக்கடி பூஜை பண்றவங்க அப்படின்னா ஒரே ஒரு பிரசாதம் நடுவுல வச்சு எல்லா சுவாமிக்கும் சேர்த்து நம்ம நிவேதனம் பண்றது. அடுத்தது இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க,
மைத்திரேயி முகூர்த்தத்துல அந்த பணத்தை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த பணத்தை போய் என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், மைத்திரேயி முகூர்த்தம் இப்ப வந்து டே ஹவர்ல வருது, இப்ப நமக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ல வருது அப்படின்னா அந்த பேங்க்ல போய் அந்த கடனை கட்டுறதுக்கு இல்ல வந்து நகை கடனை மீட்கிறதுக்கு அந்த பணத்தை போய் கொடுத்து கட்டலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப நாங்க வந்து ஜிபே பண்ற மாதிரி இருக்கும், ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி, லோன் கட்டுற மாதிரி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முதல்ல வந்து லோன் கட்டுறதுக்கு முன்னாடி, மைத்திரேயி முகூர்த்தத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. அதுல இருந்தா நீங்க வந்து லோன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் மைத்திரேயி முகூர்த்தத்துல கேட்ட அமௌண்ட்டை கொண்டு போய் அதுல ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க கடனை வந்து கட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து போற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து மைத்திரேயி முகூர்த்தத்துல அந்த நேரத்துல கடனை வந்து நம்ம வந்து லோன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி. சூரிய வழிபாடு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், எனக்கு வந்து கீழே வந்து செய்ய முடியாது, மேல வந்து எப்படி வந்து செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருக்கு அப்படின்னா அங்க கூட நீங்க வச்சு கிழக்கு பார்த்து நீங்க வந்து நின்று செய்யலாம். அதே மாதிரி மேல மொட்டை மாடி வந்து உங்களுக்கு போய் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். இல்ல எதுவுமே என்னால பண்ண முடியாது, வெளியே வந்து வெட்ட வெளியில பண்ண முடியாது அப்படின்னா பூஜை ரூம்ல சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அங்க கூட நீங்க வந்து தீபம் வந்து ஏற்றலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பௌர்ணமிக்கும் அதே மாதிரிதான். பௌர்ணமி நிலவு வந்து என்னால பார்க்க முடியாது, வெளியே போய் சாமி கும்பிட முடியாது அப்படின்னா நீங்க வீட்லயே வந்து சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூம்லயே வந்து நீங்க விளக்கேற்றி பண்ணலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி இத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான வந்து பதில் தான் இதுல கொடுத்திருந்தேன். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கடவுளோட சிலைகள் உடைஞ்சா நம்ம பயப்பட தேவையில்ல, நமக்கு வர துன்பத்தை அந்த கடவுள் வந்து ஏத்துக்கிறாரு. அந்த துன்பத்தை தாங்கிட்டு நமக்கு வந்து நல்ல வழி கண்டிப்பா காட்டுவாரு. நம்ம செய்யற பூஜைகளும் நம்ம ஏற்றுற விளக்கும் என்னைக்குமே வந்து வீண் போகாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம்.